நியூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்தோஷமாவும் இருக்கும், நிறைய பேர் துக்கமாவும் இருக்குங்க. டிஎம்கே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் எப்போ காலையிலேயே பிஎன்எஸ் ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், அரெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிங் போட்டு ஏகப்பட்ட செக்ஷன் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் போராட்டம் பண்றாங்க. கரூர், திருநெல்வேலி, தேனின்னு ஏகப்பட்ட ஊர்ல போராட்டம் பண்றது மட்டும் இல்லாம இதனால பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்றாங்க. டிவிக்கு கொடி போட்டு ஒரு கார் போட்டு அந்த கார் அடிக்கிறாங்க போட்டு. எனக்கு புரியல. நீங்க போராட்டம் பண்ணா தனியா பண்ணுங்க, அதனால எதுக்கு பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகணும்? அது மட்டும் இல்லாம அவங்க பேசுன பேச்ச நீங்களே கேளுங்க. இங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரல. இல்ல எனக்கு புரியல. கர்நாடகால ஃபுல் ப்ராசஸ் பேசியாச்சுங்க. அன்னைக்கு சிஎம்ஆல போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அன்னைக்கு மழை பெஞ்சு அந்த டேம் ஓபன் பண்ணி காவிரி ஆத்துக்கு தண்ணி போயிடுச்சு. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? அந்த ஆண்டவரே நம்ம பார்க்கண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நல்ல மனசுண்டா இனிமே நல்லதே நடக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாருங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்க பார்த்ததே இல்லப்பா. வாயில நல்லா வந்துரும். எனக்கு புரியல. வாயில நல்லா வந்துரும்னா இது பப்ளிக்க திட்டுற மாதிரி தானே இருக்கு. ஆட்சியில இருக்கும் போது ஒரு பேச்சு, ஆட்சியில இல்லாம போது ஒரு பேச்சா? நீங்க ஆட்சியில இருக்கும் போது ஏடிஎம்கோ டிவிக்கோ உங்களை என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருப்பாங்களா? ஏடிஎம் கூட இந்த மாதிரி தப்பு நடக்குது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க தவிர மற்றபடி இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசினதே கிடையாதுங்க. அதுவும் முக்கியமா பப்ளிக் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசினதே கிடையாது. டிவிக்கே சுத்தமா உங்களை பத்தி பேசினது கிடையாது. இப்போ டிவிக்கு ஆட்சி வரும்போது நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? இப்பதான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, அதுக்குள்ள அது சரியில்லை இது சரியில்லை எது சரியில்லைன்னா எனக்கு புரியல. அவங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்தாங்க, அதுக்குள்ள எப்படி எல்லாத்தையும் மாத்த முடியும்? அதாவது மெட்ரோவை பத்தி பேசுறாங்க. மெட்ரோ அவங்க ஆட்சியில கொஞ்சம் கட்டிட்டு போனாங்க, அதுக்குன்னு இந்த ஆட்சியில அப்படியே விட்டுற முடியுமா? திருப்பி அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் அப்படியே இருக்கட்டும்னு ஸ்டாப் பண்ண முடியுமா சொல்லுங்க? நீங்க என்ன நினைக்கலாம், என்னடா டிவிக்கு ஆள் போல, அதான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான் அப்படின்னு. யார் ஆட்சி செஞ்சாலும் இப்படிதாங்க பேசுவோம். ஏன்னா ஆண்டவங்க திருப்பி திருப்பி தமிழ்நாட்டை ஆண்டா எப்படி? எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். சான்ஸ் கொடுத்தாதான் ஒருத்தவங்க புது ஐடியாவை எடுத்துட்டு வருவாங்க, புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்பதான் தமிழ்நாடு வளர்ச்சி ஆகும். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிட்டோன்னு மீடியா முன்னாடி பேட்டி தராங்க. இதை கண்டனால பயப்பட மாட்டேன், திருப்பி திருப்பி நான் அதே மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. அந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்க, உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.